பேருந்தில் மொத்தம் 60 மாணவர்கள் போயிட்டு இருந்திருக்காங்க. முதல் நிறுத்தத்தில் எத்தனை பேர் இறங்குனாங்க அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அதை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. தெரியாதனால அந்த எண்ணை நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது நிறுத்தத்தில் முதல்ல இறங்குனவங்கிற மாதிரியே 2 மடங்கு இறங்கியிருக்காங்க. 2 மடங்கு அப்படிங்கும்போது நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போ எக்ஸ் அதை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் 2x. மூணாவது நிறுத்தத்தில் 6 பேர் இறங்கியிருக்காங்க. இந்த 3 நிறுத்தத்திலே இறங்கினது பிறகு பேருந்தில் 3 பேர் பயணம் செஞ்சுட்டே இருந்திருக்காங்க. முதல் 3 நிறுத்தத்தில் இறங்கினவங்களையும் பஸ்ஸில் மீதியாக இருக்கிற 3 பேரையும் சேர்த்து கூட்டும் பொழுது தான் நமக்கு 60 கிடைக்குது. இதை சுருக்கினா நமக்கு கிடைக்கிற இயற்கணித கோவை 3x + 9 = 60. இப்போ 9 நம்ம நீக்கணும். அதனால் 2 பக்கத்துலேயும் 9 கழிச்சுக்கலாம். இப்போ கிடைக்கிற விட 3x = 51. 3இன் 17 மடங்கு தான் 51. எனவே எக்ஸினுடைய மதிப்பு 17. அப்போ முதல் நிறுத்தத்தில் இறங்கினவர்கள் 17 பேர்.